ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபி குதிரைவாளி அரிசி வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 1.5 டம்ளர் குதிரைவாளி, 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, இந்த ரேஷியோவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதிலே உப்பு, சீரகம், மிளகு, மேலே கொஞ்சமாக நெய் இது வந்து எருமை நெய் சேர்த்துருக்கேன், அதனால இது ஒயிட்டாக இருக்குது. இதை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குதிரைவாளி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுல குதிரைவாளி வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, டைஜஸ்ட் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது, ஹார்ட் ஹெல்த்துக்குமே இது ரொம்ப நல்லது. நார்மலாக நம்ம டயட்டில் இருக்கும் போதெல்லாம் பொங்கல் சாப்பிட்ணுங்கிற கிரேவிங் நமக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பச்சரிசி பொங்கலுக்கு பதிலாக இந்த மாதிரி பொங்கல் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எந்த ஈவன் சீரக மிளகு கூட நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி போட போகிறதில்ல, எல்லாமே அப்படியே நம்ம பொங்கலே ஆட் பண்ணிட்டோம். முந்திரி பருப்பையுமே மேலே அப்படியே ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக நெய், டோட்டலாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆட் பண்ணி இதை நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை சுட சுட சாப்பிடும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கொஞ்சம் ஆறினோன்னே லைட்டாக திக்காயிடும் இந்த பொங்கல், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு பக்காவான ஒரு சைட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கொஸ்து. இதுக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 பெரிய கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம். அது குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 5 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், 4 பெரிய தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணி மஞ்சத்தூளும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம் அப்படி இல்லைனா சோம்பு, இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சோம்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடைசியில் தாளிப்புலையுமே சோம்பு சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் நல்லா ஒரு 5 to 6 விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சுருங்க. இது வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, குக்கர்லேருந்து விசில் எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்திங்கன்னா சூப்பராக ஸ்மாஷ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு நல்ல தாளிப்பு கொடுக்கணும். இதுக்கு என்னென்னா, ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு, சோம்பு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்க ஒரு 10 பல் பூண்டு தோலோடே தட்டி வச்சுக்கோங்க. அதை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு ஃப்ளேவரும் சோம்பும் சேர்ந்து இந்த கொஸ்துக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா வதக்கிட்டு, அதாவது கம்ப்ளீட்டாக அந்த ப்ரௌன் ஆகாமல் அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும். கருவேப்பிலை சேர்த்து இதோட தாளிப்பு இதோட ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த பொங்கலுக்கு. இந்த கத்திரிக்காய் கொஸ்துக்கு வந்து ஈவன் இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும்.